ஹாய்! ஒரு காரணமாக நம்ம ஊருக்கு வந்திருக்குறோங்க கிராமத்துக்கு. அதனால் ஒரு சில நேரத்தில் என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் ஏறிட்டு முருங்கை மரத்தில் காய் பறிக்க போயிருக்கேங்க. நம்ம வீட்டில் ஒரு 2, 3 டைப் ஆஃப் முருங்கை மரம் இருக்குங்க. அதில் இந்த காய் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலுமே சதப்பத்து உள்ள காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம். பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே கடுகு போட்டுக்கலாம் எண்ணெயில். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கூடவே காய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற பருப்போடு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு சாம்பார் ஒரு கொதி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வீட்டில் போய்ட்டு கருவேப்பிலை செடி இருக்கா அதில் போய்ட்டு கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு இறக்கணும். சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடிங்க.